விஜய் வரலாம், ஆனா விஜய் என்ன இப்ப வர முடியாது. நானா வந்த உடனே வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். அவர் அடிச்சாலும் அடிக்கலாம், சிஎம்மா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் யாருமே வர்றது இல்லை. வந்ததுக்கு அப்புறம் தானே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றாங்க. டிஎம்கேன்னு சொல்லிட்டு அப்பா காலத்து ஆச்சு சொயிட்டி அடிச்சாங்க இத்தனை வருஷம். புதுமை பெண் திட்டம் கொடுத்தாங்க. வெரி நிறைய ஸ்கீம்லாம் பண்ணிட்டு வராங்க. ஃப்ரீயை விட நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஃப்ரீ வந்து எல்லாரும் கொடுத்துடலாம். ஆட்சியில வரவங்களோ கட்சியில வந்து இருக்கவங்களோ யாரும் வந்து ப்ளீச் பண்ணக்கூடாது யாரும். அது வந்து அந்த பசங்களோட அம்மா அப்பா வந்து அந்த பசங்களை ஒழுங்காவல வண்டி பின்னாடியே போகணுமா, நடந்து போனா 200 தருவாங்க டிஎம்கே. அவரே வந்துட்டு காசு கொடுத்து தான் கூப்பிட்டு போறாங்க. 500 ஒரு கோர்ட்டு பிரியாணி. என்ன இது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குறுதி என்ன? இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு ஒரு சிட்டிசன்ஷிப், தமிழ்நாடுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப். ஏடிஎம்கே கூட ஓகே தான் ப்ரோ. அதுக்கப்புறம் இப்போ அது கல்வி கடனை பிடிக்கிறேன்னு சொன்னார் ஏடிஎம்கே கூட. அதுக்கப்புறம் விமன் சேஃப்டிக்காக அவர் நிறைய பண்றாரு. போலீஸ்க்கே சேஃப்டி இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டு நான் பார்த்தது. டெஃபினட்டா ஆப்போசிட் பார்ட்டியா வர்றதுக்கு 50-50 வாய்ப்பு இருக்கு. மேபி நம்ம தமிழ்நாட்டை யார் ஆளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து டிவிக்கே வந்தா ஓகே தாங்க. ஏன்னா சேஞ்சஸ் வரணுன்றதுக்காக தான். இல்ல இந்த வாட்டி புதுசா யாராவது வந்தா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். டிவிக்கே விஜய் வரலாம், ஆனா விஜய் என்ன இப்ப வர முடியாது. இப்ப இருக்கிறத பார்த்தா டிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஎம்கே வரும். டிஎம்கே என்ன ரீசனுக்காக அவங்க வருவாங்க நினைக்கிறீங்க? நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் வருவாருன்னு நினைக்கிறேன். டிவிக்கே தான் ப்ரோ, தளபதி விஜய் தான் ப்ரோ. அண்ட் ஸ்டாலினும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 50-50ல இருப்பாங்க மோஸ்ட்லி. இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு சேஃப்டி இல்ல. டிவிக்கே வந்தா ஓகே. டிவிகே வந்தா டிஎம்கே கட்சி வந்து நிறைய கூட்டணியோட பெரிய வலுவான கூட்டணியோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிவிகே வந்து ஆப்போசிட் பார்ட்டியா கூட வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இல்ல இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து சேஞ்சஸ் வேணும்ன்றதுக்காக டிவிக்கே தான் சொல்றாங்க. ஆனா மோஸ்டா டிவிக்கே தான் வரும். 10 வருஷமா வந்து மாத்தி அவங்க தான் வராங்க. டிஎம்கே தான். அதனால டிவிகேக்கு இந்த தடவை சப்போர்ட் பண்ணலாம். என்ன ரீசனுக்காக டிவிகே? புதுசா ஒண்ணு வந்தா நல்லா இருக்கும்ல. யாராவது ஆல்ரெடி எல்லாருமே பார்த்தாச்சு. புதுசா ஒருத்தவங்க வந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு புதுசா வரதுனால அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. அவங்க வந்து எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் யாருமே வர்றது இல்லை. வந்ததுக்கு அப்புறம் தானே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றாங்க. மேபி வந்ததுக்கு அப்புறம் அவருமே நல்லா பண்ணுவாங்க. எப்பவுமே ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிதான் இருக்கு. ஸோ சேஞ்சஸ்க்காக டிவிகேக்கு போடுவாங்க எல்லாரும். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே விமர்சனங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதையும் தாண்டி தான் நம்ம பார்க்கணும். இங்க வந்து தளபதி தான் அடிச்சுக்கிறாங்களே தவிர டிஎம்கே டிவிகேன்னு அடிச்சுக்கல. அவங்க வந்து சினிமாவை தான் விஜய் பார்க்குறாங்க. தலை ஃபேன்ஸ் இப்போ வரைக்குமே டிஎம்கே டிவிகேன்னு பார்த்தா விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய நம்ம கமெண்ட்ஸ் இன்ஸ்டாவில் பார்த்த வரைக்குமே விஜய் பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்க. டிஎம்கேன்னு சொல்லிட்டு அப்பா காலத்து ஆச்சு சொயிட்டி அடிச்சாங்க இத்தனை வருஷம். அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கூட ஓகே தான் ப்ரோ. என்னது கொரோனா பாஸ், அதுக்கப்புறம் இப்போ அது கல்வி கடனை முடிக்கிறேன்னு சொன்னார் ஏடிஎம்கே கூட. லேடிஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ பஸ்ஸு, லேப்டாப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய நான் முதல்வன் திட்டம். நான் இப்போ தான் கிராஜுவேட் முடித்தேன். எனக்கு வந்து தமிழ் வழி படித்த மாணவர்களுக்கு புதுமை பெண் திட்டம் கொடுத்தாங்க. 1000 rupees. அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்லாம் பண்ணிட்டு வராங்க. ஃப்ரீயை விட நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். ஃப்ரீ வந்து எல்லாரும் கொடுத்துடலாம். அதான் சேஃப்டி முக்கியம் ஃபர்ஸ்ட். டிவிகே வந்து மேபி ஆப்போசிட் பார்ட்டியா தான் வருவாங்க. அவங்க சிஎம்மா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. டெஃபினட்டா ஆப்போசிட் பார்ட்டியா வர்றதுக்கு 50-50 வாய்ப்பு இருக்கு. மேபி அவர் அடிச்சாலும் அடிக்கலாம், சிஎம்மா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் பக்கம் நானா வந்த உடனே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டார்ட் அப் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பெட்டரா இருக்கலாம். இப்போ 26 வந்து லைட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு 31 வரும்போது கொஞ்சம் பெட்டரா. ஃபேமிலியை ஒழுங்கா பார்த்துக்க முடியல. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு தமிழ்நாட்டை எப்படி ஒழுங்கா பார்த்தா எல்லாருமே பர்சனல் லைஃப்ல கரெக்டா இருக்கணும் அப்படின்றது நினைச்ச யாருமே இல்ல. அப்படி யாருமே பர்சனல் லைஃப்ல கரெக்டாலாம் யாருமே இல்ல. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது யாரு ஆட்சியில இருந்தாலும் அப்படிதான் இருக்குமே. இப்போ யார் வந்தாலும் அப்படிதான் ஆக போகுது. இப்போ பெண்களுக்கு சேஃப்டினா நிறைய சேஃப்டி இப்போ நிறைய வந்து ஃப்ரீ பஸ் வந்து லேடிஸ்லாம் சேஃபா தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. பசங்க அவங்க ஒழுங்கா வளர்த்தாலே இதெல்லாம் எதுவும் நடக்காதுண்ணா. கட்சி இருக்கு, ஆட்சி வந்ததுதான் எதுவும் இல்லை. ஓகே மேடம். 1000 ரூபாய் 2000 ரூபாய். அதோ நேற்று எங்க கிட்ட 200 ரூபாய் வண்டி பின்னாடியே போகணுமா, நடந்து போனா 200 ரூபாய் தருவாங்க டிஎம்கே. அதுக்கப்புறம் சீமானா பிடிங்க ப்ரோ. சீமான குறைய சொல்ல மாட்டேன், அவனுக்கு ஏற்றுதான். அவரே வந்துட்டு காசு கொடுத்து தான் கூப்பிட்டு போறாங்க. 500 ரூபாய் ஒரு கோர்ட்டு பிரியாணி. என்ன இது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குறுதி என்ன? இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு ஒரு சிட்டிசன்ஷிப், தமிழ்நாடுக்குன்னு ஒரு சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ரீசெண்டாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் விமன் சேஃப்டிக்காக அவர் நிறைய பண்றாரு. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு. புதுசா இருக்கு ப்ரோ. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பழைய துணியே போட்டு துவச்சிட்டு இருப்பாங்க. அவர் வந்து புதுசா எதனா பண்ணட்டுமே, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஃப்ரீ கூட வேண்டான்ற என்னங்க, மிஞ்சி போனா 10 ரூபா டிக்கெட்டு அது எடுத்துடலாம்ல. வேலைக்கு போறவங்க எடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது ஃப்ரீயை தாண்டி நமக்கு வந்து ஒரு சேஃப்டி இருந்தா போதும். லேடிஸ்க்கும் சரி
வயசானவங்க சின்ன பசங்க யங்ஸ்டர் எல்லாருக்குமே சேஃப்டி இருந்தா போதும். மற்றபடி போலீஸ்க்கே சேஃப்டி இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டு நான் பார்த்தது. ஸோ அவங்க எல்லாரும் சேஃப்டியா இருந்தா போதும். சேஃப்டி எங்க இருக்கோ அது இருந்தா போதும். பசங்களோட அம்மா அப்பா வந்து அந்த பசங்களை ஒழுங்கா வளர்க்கணும். ஆட்சியில வர்றவங்களோ கட்சியில வந்து இருக்கவங்களோ யாரும் வந்து ப்ளீச் பண்ணக்கூடாது. யாரும் அவங்க பேரண்ட்ஸையும் அதை வந்து ப்ளீச் பண்ணி வளர்க்கணும். நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஜெயிக்கணும்ல ப்ரோ, முக்கி ஜெயிச்சாதான் முடியுமே. இப்ப டிவிக்கு சும்மாடி இப்ப இங்க வந்தானே இங்க ரோடு லாக் ஆகாதா? ஒரு சேஞ்சஸ்க்காக நான் இது பண்றேன். மோஸ்டா எனக்கு விஜய் பிடிக்காது. ஒரு சேஞ்சஸ் வேணுன்றதுக்காக ஒரு லீடரா நம்ம அவரை சூஸ் பண்ணலான்றதுக்காக நான் இது பண்றேன். மத்தபடி அவருக்கு நான் ஃபேன் அந்த மாதிரிலாம் இல்ல. ஒரு சேஞ்சஸ்க்காக நான் அவருக்கு போடலான்னு பாக்குறேன். நீங்க அவருக்கு ஓட்டு போடலாம் போடலாம். இருக்கேன். நான் வந்து ரசிகர்லாம் கிடையாது. என் தம்பி வந்து தீவிர ரசிகர். ஆனா நான் வந்து இதுவரை ஃபாலோ பண்ணி எந்த படமே நான் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் புதுசா வரும்போது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வேற. உங்க ஓட்டு யாருக்கு? கண்டிப்பா டிவிக்கே தான். இல்லைன்னா வீட்டுல டிவோர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா டிவிக்கே தான். உங்க ஓட்டு யாருக்கு? டிவிக்கே தான். டிவிக்கே தான். ப்ரோ உங்க ஓட்டு யாருக்கு? டிவிக்கே தான். உங்களோட ஓட்டு யாருக்கு? டிஎம்கே. உங்க ஓட்டு மேடம்? ஆனா வர கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? ப்ரோ கூட்டம் கோட்டா வராதுன்னா இப்போ அவரு போறாரு, ஈக்காக்கா கூட வர மாட்டேது. சும்மா இவரே கை காட்டுறாரு, எண்ணெய் தூக்கி அடிக்கிறாங்க, இப்படி கேட்ச் பிடிச்சி இப்படி போடுறேன். மொக்க கதை ப்ரோ இதெல்லாம். சும்மா எல்லாமே வந்துட்டு இந்த டிவிக்கே பார்த்து பண்ணுவாங்க பார்த்தா அந்த பிட்டு காப்பின்னு வாங்க ப்ரோ. அதே மாதிரி தான் பண்ணுங்க. காப்பி டு பேஸ்ட் தான். அதுதான் நாங்களும் பண்ற வேலை இங்க தான் பண்றானுங்க. ஓகே, உங்க ஓட்டு யாருக்கு ப்ரோ? எனக்கு டிவிக்கே தான் ப்ரோ. உங்களோட ஓட்டு யாருக்கு ப்ரோ? ஓட்டு போடுறது தான் நம்ம கடமை, வெளியே சொல்றது நம்ம கடமை. ஓகே.